கரூர் சம்பவம் இந்த மாதிரி நடக்கும் தெரியாது, மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு. அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு அந்த மக்களை சந்திச்சிக்க வாய்ப்பு அவருக்கு அமையல. இப்பதான் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, பேசியிருக்கிறாரு. இப்ப காலை விட்டு பாக்குறாரு காலம் எப்படி இருக்குன்னு, இனிமே பாருங்க வேகத்தை அப்படிங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களும் எதிர்ப்பு அதிகமா தெரிவிக்கல. அவர் என்னங்க பண்ணுவாரு, எங்களை பார்த்த உடனே கதறி அழுதாரு, காலில் விழுந்தாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன், எது வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அவரும் கவலைப்படுறாரு, அவரும் அழுதாரு. நாங்க எப்படி எங்க உறவை எங்க பிள்ளைய பலி கொடுத்துட்டு நாங்க எப்படி கண்ணீர் சிந்துறோமோ அதை விட அவரும் அழுகுறாரு அப்படிங்கிறது குரல் வருது இல்ல. உண்மையிலேயே அந்த மக்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். விஜய் அழுதது, காலில் விழுந்தது, கதறியது எல்லாமும் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா உங்க வீட்டுல ஒரு உயிர் போயிடுச்சு, எனக்கும் அது வருத்தம் தான் சொல்லி அவர் அழல. சிபிஐ விசாரணை துவங்கிருச்சு, நீங்க எதுவும் வாக்குமூலத்தை கொடுத்துறாதீங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறி அழுதா. இப்ப அந்த கண்ணீரினுடைய பின்னணி தெரியுதா உங்களுக்கு? உண்மையிலேயே விஜய் நேர்மையானவராக இருப்பாரே ஆனால், உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களினுடைய துயரத்தில் பங்கேற்பாரே ஆனால் இவ்வளவு பெரிய இடைவெளியை விஜய் எடுத்திருக்கவே மாட்டார். நீங்க உலகத்துல எத்தனையோ துக்கங்கள் நடந்திருக்கு சார், எத்தனையோ அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கு சார். யாராவது ஒருவர் கேட்டு அழைத்து ஆறுதல் பெற்றிருக்கிறாரா? எவ்வளவு கேவலமா இருக்கு. நினைக்கிற போதே ஒரு இழிபிறவியாக இருக்கிறாரே விஜய்னு உடம்பு கூசுது இல்ல. 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. 41 குடும்பங்களை நீ போய் நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்ல முடியல. காணொலி வாயிலாக ஆறுதல் சொல்றேன்னு ஒரு நாடகத்தை நடத்தி இன்னைக்கு நீ இங்க அழைக்கிற. இப்ப மக்களுக்கு என்னன்னா, அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய இயலாமை, விஜயினுடைய கண்ணீர் வருத்தத்தால் வந்த கண்ணீர், விஜய் மாட்டிக்க கூடாதுன்னு வந்த கண்ணீர். என்ன மாட்டி விட்டுறாதீங்க, சிபிஐ உங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கும், தயவு செய்து நான் தான் காரணம், என்னாலதான் இப்படி நடந்துச்சுன்னு எந்த இடத்துலயும் வாக்குமூலத்தை கொடுத்துறாதீங்கன்னு கதறி அழுதார். உங்களுக்கு எல்லாம் செய்யறேன்னு சொன்னது என்ன? 20 லட்சம் பணம் கொடுத்தது எதுக்கு? பாதிப்பில் இருப்பவர்களை மீட்டெடுப்பதற்கா? நேற்றைக்கு ஒரு பெண்மணி சுயமரியாதை உணர்வோடு 20 லட்சத்தை திருப்பி அனுப்பிச்சாங்களே, நீ என்னை பார்த்து ஆறுதல் சொல்லாம என்ன கூப்பிட்டு நீ ஆறுதல் சொல்லுவேன்னா எனக்கு உன் பணம் தேவையில்லைன்னு அனுப்பிச்ச பிறகு என்ன பண்ணாரு விஜய்? நேர்மையான மனிதராக இருந்தால் சரி, அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. கணக்கு எண்ணிக்கைக்காக மனைவியை விட்டுட்டு தங்கச்சியை கூப்பிட்டு போயிருக்காங்க, இறந்தவருடைய தங்கச்சியை. சொன்னாங்களா பாதிக்கப்பட்டவங்க நேத்து? எவ்வளவு பெரிய கேவலமான வேலை இந்த வேலை.